ஏணியே தள்ளிவிட்டு பரண்மேல் ஏறலாமா? நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கடந்த சில நாட்களாக ஒற்றுமையும் சமாதானமும் காணப்படவில்லை. சில புதிய எம்பிக்களை தவிர பெரியவர்கள் வழக்கம் போல் அரசியல் விவகாரங்களில் விவேகத்துடன் பங்கேற்காமல் மௌன நடைமுறையை கடைபிடிப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகியுள்ளது. கட்சிக்குள் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் பாரதூரமான ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தியிருப்பதை எந்தவொரு வெளியாரும் பார்க்க முடியும். குறிப்பாக இம்தியாஸ் பாக்கீர் மார்கார் போன்றவர்களின் வாரிசுரிமை குறித்து கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் நம்ப முடியாத அளவுக்கு குழப்பம் நிலவுகிறது. இந்த நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சஜித் கூட நினைக்கவில்லை என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் பிரச்சினை பற்றி எரிகிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்து சுமார் 10 நாட்களுக்கு பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக சபை கூட்டம் இடம்பெற்ற போது கட்சியின் தவிசாளர் என்ற வகையில் இம்தியாஸ் அங்குள்ள சிரேஷ்டர்கள் முன்னிலையில் ஒரு குறிப்பிட்ட யோசனையை முன்வைத்தார். எங்களுடைய குறைபாடுகளினால்தான் இந்த தேர்தலில் தோற்றோம். வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தல். இப்போது நாம் உடனடியாக கண்ணாடி முன் சென்று நமது குறைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். உடனடியாக ஒரு குழுவை நியமிக்கவும். எங்களின் குறைகளை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த தேர்தலில் தோற்க முடியாது என்றார். அந்த கமிட்டியில் லக்ஷ்மணையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அவர் அதை விளக்குவார் என்று தனக்கு அருகில் அமர்ந்திருந்த லக்ஷ்மண் பொன்சேகாவை சுட்டிக்காட்டி சஜித் கூறினார். நான் அதை எதிர்க்கிறேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான எவரையும் அந்த குழுவில் சேர்க்க முடியாது என்றார் இம்தியாஸ். அந்த சம்பவத்தை அடுத்துதான் பிரச்சினை எழத் தொடங்கியிருக்கிறது. அதன் பிறகு இம்தியாஸ் அனுப்பிய 2 கடிதங்களுக்கும் சஜித் பதிலளிக்கவில்லை. இறுதியாக இம்தியாஸ் தேசிய பட்டியலை இழந்தார். இம்தியாஸ் பொதுவாக தொந்தரவு செய்பவர் அல்ல, நெருக்கடியை உருவாக்குபவரும் அல்ல. ரணசிங்க பிரேமதாச ஒரு மாணவ தலைவராக அரசியலை ஆரம்பித்து நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பேசினாரே தவிர ஈகோவுடன் செயலாற்றினார் என்று வரலாற்றில் எந்த ஆதாரமும் இல்லை. கருத்து முரண்பட்டிருந்தால் அது ரணிலுடன் மட்டுமே. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து இம்தியாசுக்கு இவ்வாறான கீழ்த்தரமான வெற்றிகள் எவையும் இருந்திருக்கவில்லை. சஜித்துக்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்த நபருக்கே அவர் இப்படி செய்துவிட்டாரே என்று கட்சிக்குள் இருப்பவர்களே தெரிவிக்க தொடங்கியுள்ளனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலத்தா நியமிக்கப்பட்டதும் இரு கட்சியினருக்கும் புது வாழ்வு கிடைத்துள்ளது. இரு தரப்பையும் இணைக்கும் பாலமாக தலத்தா செயல்படுவார் என இரு தரப்பினரும் நினைக்கின்றனர். தலத்தாவால் முடியாவிட்டால் கடவுளாலும் முடியாதென்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் இரு தரப்பினரையும் தலத்தாவால் தான் இணைக்க முடியும் என்று ஹர்ஷன ராஜகருணாவும் கூறியிருக்கிறார்.